ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. நான் ஒரு தமிழ் பொண்ணு. ஸோ இதோட செலிப்ரேஷன் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸோ யாருனா இதோட செலிப்ரேஷன் பற்றி தெரிஞ்சவங்க யாருனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிதிஷாவோட ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். ஜிதிஷாவோட ஸ்கூலில் வந்து கால் பண்ணி புக்ஸும் ஸ்கூல் யூனிஃபார்ம் அளவு எடுக்கிறதுக்கோசம் வாங்க அப்படி சொல்லி ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் 4 பேருமே கிளம்பி போயிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே சைன் ஓவர் போட்டுட்டு உள்ளே போகிறோம். நாங்கள் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பூர்லேருந்து அடுத்த ஸ்டாப், அதாவது சேந்தமங்கலம். அந்த சேந்தமங்கலம் ரூட்டில் இருக்குது திரிவேணி அகாடமி சிபிஎஸ்சி. ஸோ வெயிலில் வந்து டயர்டாகி என் பையன் தண்ணி குடிச்சிட்டு சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் போய் டீட்டெயில்ஸ் போய் கேட்டு வரேன், நீங்கள் வந்து பார்க்கிங்கில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பார்க்கிங்கெல்லாம் போய் உட்கார மாட்டோம் டேடி, நாங்கள் போய் வெளியே போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் விளையாட கிளம்பிட்டாங்க. செம்ம வெயிலுங்க. அப்போ கூட 2 பேரும் கேட்காம அங்கே வந்து கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, குழந்தைங்க விளாட்ற மாதிரி. ஒரு கேமில் விளாட்லங்க, நாங்கள் ஒவ்வொரு கேம்லேயும் விளாட்றோன்ட்டு ஜிதிஷாவும் ஆரணும் 2 பேருமே ஒவ்வொரு கேம்லேயும் போய் ஓடி 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 விளையாடிருந்தாங்க. அக்கா எங்கே போகிறாலோ தம்பியும் பின்னாடியே போய் விளையாடிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மேலே ஏற தெரியலனாலும் நாங்கள் அது மேலே தான் ஏறுவோன்ட்டு 2 பேருமே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா கூப்பிட்டு வாங்க ட்ரெஸ் அளவெடுக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அது ஏதோ ஸ்ட்ராபெரி கிளாஸாம். இங்கே வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் நேமு, அனிமல் நேமு அப்படின்ட்டு. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோசம் அதுமாரி வச்சுருக்காங்க போல் கிளாஸஸ்ஸு. அங்கே போய் 2 பேரும் அங்கேயும் ஒரு அங்கே ஒரு வண்டி மாரி வச்சுருந்தாங்க. சாரை போய் வண்டி அங்கே ஒரு பையன் கூட போய் சண்டை போட்டு எனக்கு அந்த வண்டி வேணும்ன்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ஜிதிஷாவை அளவெடுக்கிறதுக்கோசம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷூ அளவெடுத்தாங்க. ஷூ சைஸ் வந்து என்னென்னு எனக்கு தெரியல கரெக்டாக, ஏன்னா அவங்க வீடியோ எடுத்ததுனால சரியாக பார்க்க முடியல. அதேமாரி ட்ரெஸ்ஸும் ஷோல்டரு, இந்த ஃபுல்லாக பாடி அண்டு ஹிப் சைஸு, கொஞ்சம் கை, அதுமாரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் பாருங்கள் டாடி, நானும் மறுபடியும் போய் விளையாட போகிறேன்ட்டு ஜிதிஷா வந்து வெளியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்போ நானும் ஹாரூன் எல்லாருமே உள்ளே தான் இருந்தோம். ஹாரூன் வந்து அங்கே ஒரு ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வந்து அங்கே போய் அதை பார்த்துட்டு அது கூட போய் விளையாடிட்டு இருந்தேன். அம்மா ஃபிஷ்ன்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வாங்க புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் புக்ஸுக்கு வந்து நாங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜிதிஷா வந்து போய் எங்களை விளையாட போகல அப்படி சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா. இருமா புக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் விளையாட போகலாம் அப்படின்ட்டு சொன்னால் கூட அப்போ கூட மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாங்க. சரி புக்ஸ் வந்தோடனே புக்ஸ் எடுத்து அவள் கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அப்பம்மா புக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு அது ஓப்பன் கூட பண்ணணுன்ட்டாங்க. அங்கேயே இல்லைம்மா நம்ம போய் வீட்டுக்கு போய் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. அங்கே நிறைய பசங்களாம் ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் படிக்கிறதுக்கு தான் வந்தோம்மா அப்படின்ட்டு சொன்னால் கூட இல்லைம்மா நம்ம போய் விளையாட போகலாம் அப்படின்ட்டு ஹாரூனும் ஜிதிஷாவும் போய் மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அந்த வாத்து கூட போய் சண்டை போட்டுட்டு குதிரை கூடயும் சண்டை போட்டுட்டு ஜாலியாக போய் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க இந்த வயசில் தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, படின்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்க விளையாட்டோன்ட்டு நாங்களும் போயிட்டோம். என்ன ஒரு வெயிலாக இருந்தது, அதுதான் ஒரு பிரச்சனை. சரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பும்போது கூட ஜிதிஷா அம்மா வாமா போய் மறுபடியும் போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா விளையாடுனதெல்லாம் போதும், நம்ம அப்புறமா வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் திரிவேணி அகாடமியோட ஃபுல் வியூ. நல்லாயிருக்கும் ஸ்கூலு, நல்லா கோச்சிங்கும் நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பசங்களை வந்து இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். அட்மிஷன் ஓப்பன்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் 3 பேரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு